ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் செம்ம டேஸ்டியான பிரிஞ்சால் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, சீரகம், உளுந்து சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின ஒரு கை சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு நான் இதில் கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காவை ஒரு 5-10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ 2 இல்லைனா 3 தக்காளி அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு முழு பூண்டை நல்லா இடித்து அதில் 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இதில் சேர்த்துக்கிறேன். இதுதான் இதோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மசாலாவிலே பிரிஞ்சால் நல்லா குக் ஆகுற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5-10 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. சூப்பர் டேஸ்டியான பிரிஞ்சால் ஃப்ரை ரெடி ஆகிடும். இதோட நீங்கள் நிறுத்திக்கலாம். இல்லை தேவைப்பட்டால் நீங்கள் பொட்டேட்டோவும் இதில் சேர்த்துக்கலாம். அது சேர்க்கும் போது உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். பாயில்டு பொட்டேட்டோ இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இதோட மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சிடுறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான பிரிஞ்சால் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே நான் பாயில்டு எக் ஃப்ரையோ ரசமும் வச்சுருந்தேன். இந்த பிரிஞ்சால் பொட்டேட்டோ ஃப்ரை ரசம், தால் ரைஸ், கர்ட் ரைஸ், லெமன் ரைஸ், புளி சாதம் எல்லாத்துக்குமே செட் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.